பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா அதுல வந்த மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பாத்தீங்கன்னா எப்ப கிவ் அவே பண்ணுவீங்க ப்ரோ, கிவ் அவே இருக்கா இல்லையா, கிவ் அவே கண்டிப்பா பண்ணணும். அப்ப நீங்க அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா? மக்கள் உங்களை பத்தி திட்டி நெகட்டிவா போட்ட கமெண்ட்ஸ் எதையுமே நீங்க பார்க்கவே இல்லையா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுதர்ஷன் அண்ணா பாத்தீங்கன்னா, சுதர்ஷன் அண்ணான்னு சொன்னாலும் என்ன வந்துட்டு திட்டுறீங்க கமெண்ட்ஸ்ல. சோ அது என்னன்றதை நான் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். சோ ஒரு அஸ் ஹியூமனா அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு இந்த வீடியோ ஃபுல்லா சுதர்ஷன்ன்றதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சோ நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் இப்ப என்ன பண்ணிருக்காரு, இப்பயாச்சும் திருந்திருப்பாரான்னு பாத்தீங்கன்னா, இப்பயுமே நம்மள மேனிபுலேட் தான் பண்றாரு. ஆக்சுவலி நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோ, அவர் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டதை பத்தி வீடியோ வந்து டீடைலா போட்டிருப்பேன். அவர் நெக்ஸ்ட் டே காலையில 10 AM வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி ரிப்ளை வீடியோவா இருக்கும். நம்ம டெக் பாஸ் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்துக்கிட்ட மாதிரி, அதான் இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிருக்கோன்றத ப்ரூஃப்ஸோட கொடுத்த மாதிரி இவரும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ போடுவாருன்றதான் நான் எதிர்பார்த்தேன். பட் அவர் அந்த விஷயத்த டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு எப்படி பாத்தீங்கன்னா டோட்டலா இக்னோர் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய அலிகேஷன் வச்சப்ப மட்டும் வீடியோவா போட்டாரு. 1 ஹவருக்குலாம் வீடியோவா எடுத்து போட்டாரு. ஆனா இப்ப அவரை பத்தி பேசுறோங்கிறப்ப வீடியோ அவாய்ட் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு ஒரு நார்மலா சோஷியல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோல என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அவர் 10 நாளா வீடியோ போடல பாத்தீங்களா? ஃப்ரீக்வன்சி வீடியோஸ்க்கு அப்புறமா அவர் பாத்தீங்கன்னா 10 நாளா வீடியோ போடல. ஏன் போடலன்னா, அதுக்கப்புறம் அவர் வீடியோ போட்டாருன்னா அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வரும். மக்கள் எல்லாரும் திட்டுவாங்க. சோ அப்படி திட்டும் போது அவர் தான் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுவாரு. அது அவரோட சேனலையும் அஃபெக்ட் பண்ணும், அவரோட நேமையுமே அஃபெக்ட் பண்ணுன்றதுனால 10 டேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சிருக்காரு இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், எல்லாருக்குமே ப்ரூஃபோட காட்டியாச்சு. சோ இது எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சவரு திரும்பவுமே எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம மேனிபுலேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிவ் அவே. இந்த போக்கோன்ற மொபைலை பத்தின வீடியோ தான் அன்னைக்கு போட்டிருப்பாரு 10 மணிக்கு. ரிப்ளை வீடியோ நம்ம நினைச்சோம், பட் அது போட்டிருப்பாரு. சோ எப்பவுமே அவர் கிவ் அவே பண்றதா இருந்தா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல கிவ் அவே பண்ண போறேன். சோ இந்த கிவ் அவே பண்றது டீடைல்ஸ் நான் வீடியோக்குள்ள நடுவுல எங்கனாலும் சொல்லுவேன், நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்றதான் அவர் எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா இப்ப தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே இந்த மொபைல் எல்லாரும் கிவ் அவே வேணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, உங்களுக்கு வேணுமான்றத #V1giveawayன்றத நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. அப்படி நிறைய பேர் போட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதை கிவ் அவே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிவ் அவே பண்றவரு எப்பவும் போல கிவ் அவே பண்ணலாம்ல, அது என்ன வேணுமான்னு ஒரு கேள்வி வேற. ஏன் எல்லாரும் வேண்டாம்னு சொல்ல போறோமா? எப்படியா இருந்தாலும் எல்லாரும் வேணும், மோஸ்ட் ஆஃப் த பேர் வேணும்னு தான் கேட்பாங்க. பட் அப்படி இருந்தா இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, V1 கிவ் அவேன்னு போட்டா அவருக்கு வர வேண்டிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு குறையும். அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாகும். சோ இந்த மாதிரி V1 கிவ் அவேன்னு போட்டா மக்களுக்கு அவர் மேல அவர் பண்ண தப்பு கொஞ்சம் மறக்கும். சோ அது வந்துட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா மாறும்ன்றதுதான் பாத்தீங்கன்னா அவரோட பிளான். சோ இப்படி எல்லாம் பண்ணா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா குறையுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்மே வரும். சோ அத அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கு ப்ரூஃப்மே இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் இந்த V1 கிவ் அவேன்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான கமெண்ட்ஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஷுவரா தெரியல. மேபி அதையும் அவர் ஒரு சில ஆளை வச்சு கொஞ்சம் அடிஷனலா வந்துட்டு ஆர்கானிக்கும் இருந்திருக்கலாம். எக்ஸ்ட்ராவா அடிஷனலா அவரும் வந்துட்டு இன்ஆர்கானிக்கா ஆளை வச்சு பண்ணிருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. சோ இப்ப அவர் கொத்து கொத்தா டெலீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கான ப்ரூஃப் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ போட்டு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு 12,000 வியூஸ் கிட்ட வந்துட்டு போயிருக்கு. இதுவே நீங்க லைக்ஸ் பாத்தீங்கன்னா 1.1k லைக்ஸ் வந்துட்டு போயிருக்கு. கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 833 கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோக்கு போயிருக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவர். அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது 1 ஹவர் கூட முடியல, அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு வியூஸ் வந்துட்டு 13,000 கிட்ட வந்துட்டு வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. லைக்ஸ் பாத்தீங்கன்னா 8.8 லைக்ஸ் வந்துட்டு போயிருக்கு. கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 821 வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம அப்ப பார்த்தப்ப 833, இப்ப டிராஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 12 கமெண்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. சோ நீங்க கேட்கலாம் 12 கமெண்ட்ஸ் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோக்கு வியூஸ் வந்துட்டு 14,000 வியூஸ் கிட்ட வந்துட்டு போயிருக்கு. 14,500 வியூஸ் கிட்ட போயிருக்கு. 2k லைக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 732 தான் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கு. டிராஸ்டிக்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே டெலீட் பண்ணி வந்துட்டு தூக்கியிருக்காரு. சோ இப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் அவர் மேல காட்டுற அந்த கோபம், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் டெலீட் பண்றதுனால மத்த யாருக்கும் தெரியாது. சோ அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது இவங்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும்ன்றதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட சுதர்ஷன் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காரு. சோ எனக்கு புரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஏமாத்தியும் அந்த ப்ரூஃபோட நிரூபிச்சதுக்கு அப்புறமும் இப்படி 2k லைக்ஸ் கூட எப்படி வருதுன்றதான் தெரியல. 2kன்றது அவரோட இதுக்கு கம்மி தான். பட் எப்படி அந்த 2000 பேரும் வந்துட்டு அவரோட வீடியோ லைக் பண்றீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா வந்துட்டு புரியல. சோ இதுக்கப்புறம் இவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு இவரோட மேனிபுலேஷன் இப்படி ஆரம்பிச்சிருக்காரு. பட் அப்படி ஆரம்பிச்சும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவா R&D பண்ற யூடியூபர்ஸ்க்கு இவரோட ஸ்ட்ராட்டஜி, மேனிபுலேஷன் எல்லாமே புரியுது. பட் ஆஸ் அ பீப்புளா உங்களுக்கும் நீங்களும் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். திரும்ப வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அண்ட் தென் அவர் பாத்தீங்கன்னா இந்த போக்கோ வீடியோ வந்துட்டு இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
போக்கோல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைலை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களாம். பட் அவங்க சைட்ல இருந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அதை அவர் ஓரமா வச்சுட்டு அவரோட கை காசை போட்டு திரும்ப அந்த மொபைலை வாங்கி வீடியோ போறதா வந்து சொல்றாரு. பை த வே, இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றதோ இல்ல கிவ் அவே பண்றதோ போக்கோ கிடையாது. நான் கை காசு போட்டு ப்ரீ புக் பண்ணி இந்த 2 போனும் வாங்கியிருக்கேன். இதோட பில்லு பாத்தீங்கன்னா இதுதான். டேய், அப்புறம் முன்னாடியே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட்லாம் போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு பிராண்ட்ல இருந்து வந்தது இந்த 2 போன் தான். பட் பிராண்ட் சைட்ல இருந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால இதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இது செட் ஆகாது, நாங்க கை காசு போட்டு வாங்கி நம்ம தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அவர் கை காசை போட்டு வீடியோ மொபைல் வாங்குறதுலாம் உண்மையா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து இன்வாய்ஸ் எல்லாமே காட்டுறாரு. பட் அதுக்காக வந்து போக்கோ கிட்ட இருந்து காசு வாங்கியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இதை விட அதை நீங்க கொடுத்த யூனிட்டை வச்சு நான் உங்க மொபைலை பத்தி நல்லதா போறதை விட நான் என்னோட காசு போட்டு இன்னும் சைட்ல போட்டு வாங்கினா அது இன்னமும் கொஞ்சம் வந்துட்டு வியூஸ் நல்லா போகும், கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பிராண்டு கிட்ட பேசியிருப்பாரு. சோ அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்ன்றத பிராண்டை ஒத்துக்க வச்சுட்டு கண்டிப்பா பிராண்டு கிட்ட இருந்தும் காசு வாங்கியிருப்பாரு. 95% அவர் கண்டிப்பா பிராண்டு கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உண்மை. ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம மேனிபுலேஷன் தலைவர் என்ன பண்ண போறாருன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ இதை பத்தி இவரன்னு நான் சொல்லல, நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சஜஷனுக்காக, அதாவது நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக மட்டும் பாருங்க. அதுல என்னென்ன இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பாருங்க. ஒரு யூடியூபர் இல்ல ஒரு இன்ஃபுளுசர் சொல்றாருன்றதுக்காக எந்த ஒரு பொருளையுமே வாங்கிடாதீங்கன்றதான் நான் திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இதை தாண்டி நான் லாஸ்டா அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்ட வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கெல்லாம் ரிப்ளை நான் இன்னும் கொடுக்கல. பட் இந்த வீடியோ வழியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதா வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிம்பிளா பாய்காட் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நண்பா சுதர்ஷன் அண்ணான்னு சொல்லாதீங்க, நண்பா கேவலமா இருக்கு, பீப்புள்ஸை ரொம்ப கேவலமா முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கான், அவனை வாடா போடான்னு பேசு நண்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லயே நான் அங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஈவன் நான் சுதர்ஷனை நேர்ல மீட் பண்ணிட்டு வந்த அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சா இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ரோல் மாடலா வந்து நான் அந்த சேனலை வச்சிருந்தேன். ஸோ அவருமே பார்த்தன்றதுனால ஸோ அதனால சடனா வந்துட்டு மாற முடியல. ஒரு பர்சன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதுனால சடனா மாறி அவர் இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம அன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வரல. அதுக்கு நமக்கு பிடிச்ச பர்சன், நமக்கு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பிடிச்ச பர்சன் இப்ப தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக அதுக்காக நம்ம சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அவர் தப்பு பண்றாருங்கிறப்போ அவர் தப்பு பண்ணாரு எடுத்து நம்ம அதை சொல்லிதான் ஆகணும். ஸோ அதே நேரத்துல சடனா என்னால அப்படி மாறவும் முடியல. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால ஷோரா சொல்ல முடியும், சுதர்ஷன் வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சப்ப இப்படிதான் இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதனாலதான் எனக்கு வந்து அந்த சேனல் பிடிச்சது. ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்டிங் டேஸ்ல நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த டேபிள்ல மைக் வச்சுட்டு இந்த மைக் வச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் எந்த வீடியோ போட்டாலும் கடைசியில அவர் சொல்ற விஷயம் இதுவா தான் இருக்கும். நான் என் சைட்ல இருந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். பட் இந்த மொபைல, அதாவது இந்த ஒரு டிவைஸை ஏதோ ஒண்ணு வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம்ன்றதை கண்டிப்பா சொல்லிதான் வந்துட்டு முடிப்பாரு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு அவர் மேல வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துட்டு கொண்டு போச்சு. சோ அது பாத்தீங்கன்னா நாளடைவுல சுத்தமாவே போயிடுச்சு. அவர் அதை சொல்றதே வந்துட்டு விட்டுட்டாரு. இப்ப நான் வந்துட்டு என் வீடியோல அதை சொல்லிட்டு இருக்கேன். பட் அதை வந்துட்டு அவர் சொல்றதுக்கே விட்டுட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த டைம்ல பிராண்ட் கண்ல மேபி ரெக்கக்னைஸ் ஆகாம இருந்திருக்கலாம். சோ அந்த டைம்ல ரொம்பவுமே ட்ரூத்ஃபுல்லா வந்துட்டு போட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் காசு வர 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 வந்துட்டு அவரு மனசும் மாறி இருக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அவர் சுதர்ஷன் அண்ணான்னு கூப்பிட்டு இருந்ததுக்கான ரீசன். அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, ஏன்டா நீயும் அவங்க கிட்ட கேஷ் வாங்கிட்டியா, ஸ்டார்டிங்ல நல்லவன் மாதிரி பேசிட்டு லாஸ்டா அவனுக்கு முட்டு கொடுக்குற, இவனையும் நம்பாதீங்க கைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த கமெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யாருக்குமே முட்டு கொடுக்கல. சுதர்ஷன் சைடு தப்பு இருந்தது, அதை நான் தப்புன்றதை ஓப்பனா சொல்லிட்டேன். அண்ட் தென் டெக் பாஸுக்குமே வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணல. அவங்க வந்துட்டு ஓப்பனா அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றத அதாவது மறைக்கல, மேனிபுலேட் பண்ணல, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோன்றத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க அதே தப்பா பண்றாங்களா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, சுதர்ஷன் தப்பு பண்ணாருன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் சுதர்ஷனுக்குமே சப்போர்ட் பண்ணல. அவர் எதை வச்சு இதை சொல்லான்னு இதை தாண்டி காசு வாங்கிட்டியான்னு கேக்குறாங்க. அவங்க காசு கொடுத்து இதை பேச வைக்கணும்னா இதை விட பெரிய பெரிய சேனல் ஏகப்பட்டது இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, ஏன் எனக்கு கொடுக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் வந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. சோ அதை இந்த இடத்துல நான் படிச்சு காட்ட விரும்பல. சோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கடைசி இப்போ வரைக்கும் இப்போதைய சிச்சுவேஷன். இதுக்கப்புறமாச்சு எப்படி மாறுதுன்றது தெரியல. ஏதாச்சும் மாற்றங்கள் பெருசா ஏதாச்சும் நடந்ததுன்னா நான் கண்டிப்பா நம்மளோட வீடியோ அப்டேட் பண்றேன். சோ இது மாதிரியான வீடியோஸ் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடா புதுசா லான்ச் ஆகிற ஸ்மார்ட் போன்ஸ் கேஜெட்ஸ் பத்தின வீடியோஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம டெக்ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம. சோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன் வரும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.